ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சர்வ புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அன்னலாரின் குடும்பத்தார்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாமுகள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் வல்ல ரஹ்மானுடைய பேரருள் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக மன அமைதி எங்கே கிடைக்கும் என்ற ஒரு தலைப்பில் உலகத்திலே மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய பொருள்களை செலவழித்து பல்வேறு தலங்களுக்கு செல்கின்றார்கள். நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நமக்கு ஒரு அமைதி வர வேண்டும். ஆகையினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே தங்களுடைய சந்தோஷத்தை தேடுகின்றார்கள். சிலர்கள் நடனமாடுகின்ற பெரும் பெரும் 5 ஸ்டார்கள் போன்ற கலை கூத்தாடிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று அங்கே சென்று நமக்கு அமைதி கிடைக்கும் என்று நினைத்து செல்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் இந்த மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கே நமக்கு அமைதி கிடைக்கும், ஒரு சந்தோஷமாக நாம் இருக்கலாம் என்று நினைத்து செல்கின்றார்கள். பொருளாதாரங்களை செலவழித்து அதற்கென்று காலங்களையும் நேரங்களையும் ஒதுக்கி அங்கே சென்று தங்களுடைய அமைதியை தேடுகின்றார்கள். மனிதன் சம்பாதிப்பதே மன நிம்மதிக்காக வேண்டித்தான். எனவே அந்த மன நிம்மதி எங்கே கிடைக்குமோ அங்கே சென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பிட்ட அந்த காலத்தில், ஏனென்றால் வருடம் பூராவும் அந்த இடங்களுக்கு சென்று நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பொருளாதாரம் தேவைப்படும். சரி, அங்கே சென்று நம்முடைய சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு வாரம் 10 நாள் அல்லது ஒரு மாதம் தங்கினால் அந்த மனிதன் நிம்மதி அடைந்து மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து வீட்டிற்கு வந்த உடனேயே சந்தோஷம் நிரம்பி வழிந்து பொங்கி வழிகின்றதா? அவன் சந்தோஷத்தை அடைந்து கொள்கின்றானா?
அதற்கு பின்பும் அவன் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்து செல்கின்றார்களே அந்த இடத்திலே வருடக்கணக்காக குடியிருக்கின்றார்களே, வருடக்கணக்காக அந்த இடத்தில் இருக்கின்றார்களே, அவர்களை போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா, சந்தோஷமாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று. நாங்கள் வருடத்திலே ஒரு தடவை இங்கே வருகின்றோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மன நிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த ஸ்ட்ரெஸ் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே நாங்கள் வருகின்றோம். ஆனால் நீங்களோ இதே இடத்திலே இருக்கின்றீர்களே, சுற்றுலா தலத்திலே நீங்கள் வருடம் பூராவும் பிறந்தது இங்கே, இறப்பதும் இங்கே, வாழ்வதும் இங்கே. இப்படி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்தோஷம் இருக்கின்றதா? அதான நிதர்சனமான உண்மை. 100% அவர்கள் எப்படி இருக்கணும்? நமக்கு வேணால் ஒரு வாரத்திற்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஒரு 4 நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், 10 நாளைக்கு இருக்கலாம், அதிகபட்சம் 1 மாசத்திற்கு இருக்கலாம். அதே இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்கு எங்கே செல்வார்கள்? காட்டுக்கு வருவார், இங்கே ஊருக்குள்ளே இறங்குவார்களா? அப்ப மனிதன் நினைக்கின்றான் அங்கே சந்தோஷம் இருக்கின்றது, இங்கே சந்தோஷம் இருக்கின்றது. எந்த இடத்தில் குடியிருக்கின்றன அவர்கள் எங்கே செல்வார்கள்? எனவே சந்தோஷம் என்பது அங்கு இல்லை இங்கு இல்லை, எங்கே இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்கின்றதோ அங்குதான் சந்தோஷம் இருக்குமே தவிர, அங்குதான் உங்களுடைய சந்தோஷத்தை பெற முடியுமே தவிர, உங்களுடைய மன நிறைவு மன நிம்மதி வேற இந்த உலகத்தில் எங்கு நீங்கள் சென்று தேடினாலும் அது கிடைக்காது. அது நிதர்சனமான உண்மை, லாஜிக்கா தான். நீங்க நினைக்கிறீங்க கொடைக்கானல் போனா சந்தோஷமா இருந்த, கொடைக்கானல் இருக்கிறவனுக்கு எந்த வருத்தமே இல்லையா, கஷ்டமே இல்லையா, சிரமமே இல்லையா, துக்கமே இல்லையா? அவன் வாழ்க்கையிலே முழு நேரம் சந்தோஷத்தை அறிந்து கொண்டே இருக்கின்றானா? கிடையாது. எனவே சந்தோஷம் என்பது நாம் நினைப்பதல்ல, நாம் நினைத்த இடத்திலே சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கின்றமே, அது மிக தவறானது. நம்முடைய மன இச்சையின் அடிப்படையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால் அங்கே சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கின்றமே, அது முற்றிலும் தவறானது. அங்கே சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷம் எங்கே கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்கின்றதோ, சந்தோஷத்தை உருவாக்குவோன், சந்தோஷத்தை படைப்போன் யார் இருக்கின்றனோ அங்கே அவன் சொல்ல வேண்டும், இந்த இடத்திற்கு செல், இங்கே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று. கவலையை கொடுப்பதும் சந்தோஷத்தை கொடுப்பதும் யாரு? யாரை நம்பி இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம்? யார் இந்த உலகத்தில் இன்பத்தின் துன்பத்தை நமக்கு கொடுப்பது யாரு? அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வை நம்பி இருக்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வழியில் சென்றால், அவன் சொன்ன இடத்திற்கு சென்றால் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மன இச்சைக்காக என்ன செய்கின்றோம், அங்கு போலாம் இங்க போலாம், ஒரு சந்தோஷமா இருக்கும் என்று. அதெல்லாம் உண்மையான சந்தோஷமே கிடையாது. மனிதன் எதற்கு சம்பாதிக்கின்றான்? பொய்களையும் பித்தலாட்டங்களையும் பிராடுகளையும் சொல்லி லஞ்சங்களை வாங்குகின்றானே, பணத்தை குவிக்குகின்றானே, இதெல்லாம் எதற்காக வேண்டி? லஞ்சம் வாங்குவான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் பணத்தின் மீது ஆவல் கொண்டு பணத்தை சம்பாதிக்கின்றான். அந்த பணம் எந்த வழியில் வந்தால் நமக்கு பரவாயில்லை, பணம் சம்பாதிக்க வேண்டும். எதற்கு? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அவனிடத்தில் கேட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கின்றாயா என்று. அங்கே கேட்டால் தான் தெரியும், 1008 குறைகளும் ஓட்டைகளும் அங்கே இருக்கும். ஹராமான வழியிலே சம்பாதித்து அந்த பணத்தின், எந்த பணம் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கின்றோமோ அந்த பணத்தின் மூலமாக அவன் சந்தோஷம் அடைவதாக இருந்திருந்தால் அவன் அடுத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. லஞ்சத்தை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய அந்த ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி ரோட்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய அந்த தகுந்த 100, 200, 50 இப்படி சந்தோஷம் அந்த பணத்தை வசூல் பண்ணுகின்றார். எதற்கு? நம்ம பணக்காரனாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்கின்றான்? போற வர்ற வழியில வழிப்பறி கொள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி வழிப்பறி கொள்ளை எடுத்து அவனை கவலையில் ஆழ்த்தி இவன் சந்தோஷமா நினைக்கின்றான். சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்ப சந்தோஷம் கிடைத்து விடுமா? எத்தனை குடும்பத்துடைய சாபக்கேடு நம்மளை சும்மா விடுமா? அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருவாய்த்துறை என்று சொல்றமே, அது அரசுக்கு வருவாய்த்துறை இல்லை, அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை. அரசுக்கு 100 ரூபாய் தான் போகும். அதுல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எவ்வளவு போகும்? 1000, 5000, 10,000, லட்சம் இப்படி போகும்.
சரி, இந்த பணத்தை சம்பாதித்து ஒரு சரி நம்ம நாம் நிறைவடைஞ்சிருச்சோம், இன்னைக்கு முடிஞ்சு, இனி இதுக்கு மேல லஞ்சம் எதுவும் வாங்க வேணாம் போதும் என்று யாராவது இருக்கின்றார்கள் என்றால் ரிட்டர்ன் ஆணைக்கு பின்னாடி கூட ஏதாவது ஒரு வழியிலே சம்பாதிக்கணும் என்று தான் நினைக்கின்றாலே தவிர, அப்ப பணம் வந்ததனால் எங்கே சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? அந்த பணத்தை ஏன் அப்படி பொய் சொல்லி பிராடு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு மாற்றமாக மக்களுடைய அந்த வரிப்பணங்களை மக்களுடைய பொருள்களை நாம் அபகரித்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தால் எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லித் தருகின்றான். 16, 97, 98, 99 இந்த 3 வசனங்களிலும் உலகத்தில் எங்கேயும் சந்தோஷத்தை தேடி அலையாதீர்கள். சந்தோஷம் அங்கு இங்கு இருக்கிறது, அல்ல பணத்தில் இருக்கின்றது, அல்லது பெரிய பிரம்மாண்டமான மாளிகையில் இருக்கின்றது, பெரும் தோட்டம் துறவுகளில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளிலே பணங்களை குவிக்கின்றீர்களே, தவறான வழிகளிலே பணங்களை சம்பாதிக்க வேண்டும் நினைக்கின்றீர்களே, அந்த பணத்தின் மூலமாக நாம் நிம்மதி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, அங்கே சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் நீங்கள் மௌத்தாக வரைக்கும் அல்ஹாக்குமுத் தகாஸுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை போய் சந்திக்க வரை அவருடைய வாயிலே மண்ணை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். மண்ணை அள்ளி போட வரைக்கும் இந்த உலகத்துடைய ஆசை உங்களுக்கு நிற்காது. ஆசை இருந்தால் சந்தோஷம் இல்லை என்று தானே அர்த்தம். அடுத்து சம்பாதிக்கணும். அப்ப சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? ஆகையினால் நீங்கள் நினைக்கக்கூடிய இடங்களில் சந்தோஷம் இல்லை, நீங்கள் நினைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலே சந்தோஷம் இல்லை. நீங்கள் கட்டி அழகிய மாளிகைகளை கட்டி வைத்திருக்கின்றீர்களே, அந்த மாளிகையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீங்கள் விரும்பி அழகான ஆடைகளை அணிந்தால், நம்மை பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தால் அந்த ஆடையின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களே, ஆடையில் சந்தோஷம் இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, பணத்திலே சந்தோஷம் இல்லை, மாளிகையிலே சந்தோஷம் இல்லை. ஒரு குடிசை, ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவுக்கு கீழே ஒரு செருப்பு தைக்கிற கூலி செய்பவன், அவன் மனைவி என்ன செய்தார்? மதியான நேரமான உடனேயே கஞ்சியை கொண்டு வர்றார். அந்தமா கொண்டு வந்து கொடுத்து பக்கத்தில், இந்த பழைய காலத்தில் இல்லை, இப்போதான் செல்லு வந்துருச்சு, செல்லை வச்சு ஒரு பாட்டை போட்டு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு நாம் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் தான். ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே செருப்பு தைக்கக்கூடிய கூலியாளி என்ன செய்கிறார்? செருப்பு தைக்கின்றார். மதிய நேரம் ஆனவுடனேயே அவனை மனைவி உணவு கொண்டு வருகின்றாள். செல்லா இருந்தால் அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் ஒரு கேசட்டை போட்டு பாட்டை கேட்டுக்கொண்டு அப்படியே சந்தோஷமாக மனைவியும் கணவனும் சாப்பிடுகின்றார்கள். எதற்கு கீழே? ஒரு மரத்துக்கு கீழே. எதுக்கு பக்கத்தில்? ஒரு பெரிய பங்களா. அப்பொழுது அந்த பங்களாவில் இருக்கக்கூடியவர்கள் தன் மனைவி கணவனை பார்த்து சொன்னாராம், பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செருப்பு தைக்கிறவங்க மனைவி கொண்டு வரக்கூடிய அந்த உணவு பழைய கஞ்சியை குடித்து விட்டு எப்படி ஆரவாரமாக அந்த பாட்டையும் ரசித்து அவர்களுடைய வாழ்க்கை கழிக்கின்றார்களே, அந்த சந்தோஷம் நிம்மதி இந்த பங்களாவில் இல்லையே. கணவனை பார்த்து மனைவி சொல்கின்றார், பணம் இருக்கின்றது, கார் இருக்கின்றது, பங்களா இருக்கின்றது, எல்லாம் இருக்குது, ஆனா மனசுல ஒரு விதமான ஒரு இறுக்கம் இருக்கின்றதே. புள்ள சரியில்லை, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாச்சு, ஆனா சொத்தை பாதுகாக்கணும். அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு இடம் வருது, அதுக்கு கொஞ்சம் பணம் பத்தாம இருக்குது, அதை என்ன செய்யறது, எப்படி பணத்தை திரட்டுறது அப்படிங்கிற எந்த நேரம் அதே சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கின்றோமே. நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே. ஆனால் செருப்பு தைக்கி அந்த கூலியால் பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமாக அந்த நேரங்களை காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மனைவி சொன்னார். அப்பொழுது அப்படியா, அவங்க ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? சரி. அந்த மாளிகையுடைய அதிபதி என்ன செய்தார்? ஒரு 95 ரூபாயை, இப்ப பாரு அவங்க எப்படி இருக்கான்னு பாரு, அந்த 95 ரூபாயை கொண்டு வந்து அவர்கிட்ட கூட செருப்பு தைக்கிறத கொடுத்து, இந்தப்பா இதை நீ வச்சுக்க, எங்களுக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்கு, நீ ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா நீயும் உன் மனைவி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 95 ரூபாயை கொடுக்கின்றார்கள்.
அதற்கடுத்து இந்த 95 ரூபாய் அவருக்கு என்ன ஆசை வரும்? 5 ரூபாய் கம்மி, ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குங்க, 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க, எதுக்கு 5 ரூபாய் குறைச்சு கொடுத்தாரு? அங்க ஆரம்பமாகுது. மனசுல சந்தோஷம் என்ன செய்யுது? வெளியேற ஆரம்பிக்குது. சரி, கொடுத்தாரு, முதலாளி கொடுத்துட்டாரு அப்படி என்று அந்த பணத்தை வாங்கி கொண்டு 100 ரூபாய் ஆக்கிடுவோமே என்று என்ன செய்கிறார்? 5 ரூபாயை சேர்த்து அன்னைக்குள்ள வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சு 100 ரூபாய் ஆக்கினாரு. அந்த 100 ரூபாய் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். தலானி கீழே வைக்கிறாரு. இருக்கின்ற வீடையோ குடிசையான வீடு, மாளிகை இல்லை, மழை பெய்ந்தால் ஒழுகும், அப்படிப்பட்ட ஒரு குடிசையை தங்கியிருக்கின்றார். இனி அந்த 100 ரூபாயை பாதுகாப்பதற்காண்டி இரவுபுறம் தன்னுடைய தலைமைக்கு கீழே வைத்து தூக்கம் வராமல் அப்படி புரண்டுகிட்டே கிடக்கிறாரு. தூக்கம் வரல, சரியா பகல்ல எந்திரிக்கிறாரு. நிம்மதியை எவ்வளவு காலம் தூங்கிட்டு இருந்தோம், நிம்மதியா இருந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாம் என்ன செய்கின்றோம்? என்ன செய்தோம்? சந்தோஷமா கழித்து கொண்டிருந்தோம். அவர் கொடுத்த 95 ரூபாயில ஒரு 100 ரூபாய் ஆக்கப்படலாம் என்று நினைத்தோம். அந்த 100 ரூபாயை பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. இரவுடன் நமக்கு தூக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. லஞ்சம் வாங்குற எதுக்கு வாங்குற? சந்தோஷமா இருக்கணும் தான் லஞ்சம் வாங்குற. பொய் சொல்லி வியாபாரம் எதற்கு செய்கின்றார்? அதன் மூலியம் வரக்கூடிய பணத்தின் சந்தோஷத்தை காண வேண்டும். பங்களா கட்டணும், வீடு கட்டணும். கடைசியில அந்த ஓனர்கிட்ட போய், முதலாளி இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என்று ஒரு நாளுடைய சந்தோஷம் இந்த பணம் என்னை கெடுத்து போச்சது. உலகத்துல நிம்மதி பணத்தில் அல்ல. நாம் கட்டியிருக்கக்கூடிய பெரிய பங்களாவில் இல்லை நிம்மதி. நமக்கு தோட்டங்களில் ஏற்படப்போவதல்ல சந்தோஷம். நம்முடைய காரில் கிடைக்காது. காரிலே பயணிப்பதால் நாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு நம்ம ஜெயிப்போமா, அவன் ஜெயிப்பானா, இவன் வந்துருவானா, அவன் வந்துருவானா, கூட்டத்தை பார்த்தா அதுக்கு கூட்டம் போகுது, இதுக்கு நம்ம கூட்டம் கம்மியா இருக்குது என்று கூடியா செலவழித்து எப்படியாச்சும் நம்ம பதவியை பிடிக்க வேண்டும் என்று ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு பதவிக்காக வேண்டிய பதவியில் இருந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று பதவி, பணம், கோட்டை, கொத்தலங்கள் இவைகள் எல்லாம் இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், சந்தோஷத்தை கொடுக்கிறது யாருங்க? கவலையை கொடுக்கிறது யாரு? நிம்மதியை கொடுக்கிறது யாரு? நோயை கொடுக்கிறது யாரு? வறுமையை கொடுக்கிறது யாரு? செழுமையை கொடுக்கிறது யாரு? சுகத்தை கொடுக்கிறது யாரு? நமக்கு உணவை கொடுப்பது யாரு? இந்த உலகத்தை படைத்தது யாரு? அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் கொடுக்கின்றான். அவன்தான் நம்மை ஏழையாக ஆக்குகின்றான், பணக்காரமாக ஆக்குகின்றான், நோயாளியாக ஆக்குகின்றான், சுகமானவனாக ஆக்குகின்றான், வறுமையை வாழ வைக்கின்றான், செழுமையை நம்மை செழிப்பாக வைத்திருக்கின்றான், கவலையை கொடுக்குகின்றான், கவலை எடுக்குகின்றான். இப்படி அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாராக இருக்கின்றான்? வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வாக இருக்கின்றான். இது கற்பனை கதை இல்லை. நீங்க நினைச்ச பிரகாரம் வாழ்ந்தால் நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம், எதுக்கு பணம் சம்பாதிக்க, நிம்மதியா இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிடறோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஆசை தான். ஆனால் ஒருவன் என்ன செய்கின்றான்? மண்ணிலே பறந்து உருண்டு என்னென்னவோ செய்து பார்க்கின்றான், ஒன்னும் சம்பாதிக்க முடியல. கடல் கடந்து போறான், அங்க போய் போட்டாலும் சந்தோஷம் கிடைத்ததும், பணத்தை சம்பாதித்து விடலாம், வீடு கட்டி விடலாம், நிம்மதியாக இருக்கிறான் என்று கடல் கடந்து சம்பாதிக்க செய்கின்றான். அங்கிருந்து வந்ததற்கு பின்பாடி வறுமை அவனை வாட்டுகின்றது. அப்ப பணத்தின் மூலியமாக சந்தோஷம் கிடைக்குமா? வீடு கட்டி விடலாமா? மங்காவை கட்டி விடலாமா? தோட்டங்களை வாங்கி விடலாமா? எங்கே இருக்கின்றது? யார் கொடுக்க வேண்டும்? அவன் கொடுக்க வேண்டும். அவன் சொல்கின்ற வழியிலே நாம் நடக்கும் போது அவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். பணத்தில் கிடையாது, பதவியில் கிடையாது, கல்வியிலே இல்லை, எல்லாம் அவன் கொடுக்க வேண்டும். அவன் கொடுத்தால் மன நிறைவு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். மன் அமில சாலிஹன், அல்லாஹ் சொல்லி தருகின்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكر وانثى وهو مؤمن. இறை நம்பிக்கையோடு ஒரு மனிதன் வாழ்கின்றான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலையும் ஆண்பால் வார்த்தைகளை தான் அல்லாஹ் போட்டு சொல்லுவான். தொழுகை சொல்லும் பொழுது ஆண்பால் வார்த்தை, ஜக்காத்தை சொல்லும் போது ஆண்பால் வார்த்தை, ஹஜ்ஜை சொல்லும் போது ஆண்பால் வார்த்தை, உண்மை பேசுங்கள் என்று சொல்லும் போது ஆண்பால் வார்த்தை, இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்பால் வார்த்தையை போட்டு சொன்ன இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? மின் தக்கரின் வஉன்சா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் இந்த இருவரும் இந்த உலகத்திலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் தானே தேடி அலைகின்றீர்கள். எந்த ஆண் எந்த பெண்
அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஃபலனுஹியன்னஹு அவனை நாம் வாழ வைப்போம். வாழ்க்கை கொடுக்கிற யார்? நாமளா? ஒருத்தனை பழக்கன்னு ஆக்க நினைச்சு ஆக்கி விட முடியுமா? ஒருத்தனை ஏழையாக ஆக்க வேண்டும் என்றால் ஆக்கிவிட முடியுமா? அது முடியாது, நம்ம கையில கிடையாது. ஃபலனுஹியன்னஹு அந்த மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைப்போம். ஹயாத்தன் தய்யிபா, தய்யிபான வாழ்க்கையை வாழ வைப்போம். தய்யிபான வாழ்க்கைன்னு என்னங்க? தய்யிப்னா இதுக்கு பல அர்த்தம் இருக்குது. தய்யிப்னா நறுமணம், நறுமணமான வாழ்க்கை. இன்னொன்று தய்யிபன் சந்தோஷம், சந்தோஷமான வாழ்க்கை. தய்யிபன் கவலை இல்லாத வாழ்க்கை. தய்யிபுக்கு அர்த்தமே கிடையாது. எந்த இடத்தில் அந்த ஒரு வாக்கு வருகின்றது அதுக்கு தோல்வான அர்த்தம். ஆக எல்லாம் கலந்து பார்த்தா சந்தோஷம்ங்கிற அர்த்தம். நிம்மதி, சந்தோஷம், கவலை இல்லாது. ஹயாத்தம் தய்யிபா, தய்யிபான வாழ்க்கையை நாம கொடுப்போம். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு ஒரு வாசகம் இருக்கும். இப்ப மைக்குங்கன்னா மைக் அப்படின்னா இந்த பொருள் இருக்குது, இதுக்கு பேர் என்ன? மைக்கு. ஃபேன் இருக்குது, அதுக்கு பேர் என்ன? ஃபேன். அது பொருள் இருப்பதால் ஃபேனுங்கிறோம். ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்ப தய்யிபாக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன பெயர், என்ன பொருள் இருந்தால் தய்யிபான்னு சொல்லலாம்? நீங்க எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, நீங்கள் எந்த சந்தோஷத்தை எல்லாம் விரும்புகின்றீர்களோ, நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் மனைவியின் மூலியமாகவும் பிள்ளைகள் மூலியமாகவும் நாம் இருக்கின்ற பங்களாவின் மூலியமாகவும் நாம் வைத்திருக்கின்ற கார் மூலியமாகவும் சந்தோஷத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள் அல்லவா? அப்படி எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அல்ல எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த சந்தோஷம் தய்யிபான அர்த்தம் நல்ல. அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை நாம கொடுப்போம். வலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஹ்ஸன மா அமிலு வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மறுமையில அதை விட நீங்க உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத சந்தோஷம் அங்கே இருக்கின்றது. இந்த உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? நல்லறங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தேடி வரும். ஹலாலான முறையிலே பொருளை தேடுங்கள், ஹலாலான முறையிலே பொருளை தேடி சம்பாதியுங்கள். லஞ்சம் வாங்காதீர்கள், மாத்து உல்டா மல்டா பண்ணி மாத்திக்கிட்டு பண்ணி பொருள்களை வியாபாரம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் வருகின்றது. 2071 செய்தி. அல் பையானி பில் கியாரி, இரண்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்கின்றார்கள். அப்படி அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பு இருவருக்கும் உரிமை இருக்கின்றது. இல்லை, எனக்கு இந்த பொருள் வேணாம், கடைக்கு போறோம், இஷ்டம் தான் வாங்கலாம், இஷ்டம் விட்டுட்டு தரலாம். ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பு ரெண்டு பேருக்கு உரிமை இருக்குது. அதே நேரம் அடுத்ததாக மாலம் எத்தபர்ரகா, அந்த ரெண்டு பேர் பிரியறதுக்கு முன்னாடியே பேசி முடிச்சிடணும். நான் வாங்கின பின்னாடி என்ன சொல்ற மார்க்கெட் அனுமதி இல்லை. ஒரு பொருளை வாங்கிட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அதே போல அவர் என்ன செய்ய முடியாது, பொருளை கொடுத்த பின்னாடி ரேட்டு நான் பார்க்காம சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது. எல்லாமே அந்த இது வியாபாரம் முடிவதற்கு ரெண்டு பேரும் பிரிவதற்கு முன்பு இருவருக்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு பயின் சதகா, அந்த இருவரும் உண்மை சொன்னால், வியாபாரி மட்டுமல்ல உண்மை, பொருளை வாங்குறவரும் உண்மை சொல்லணும். அவர் கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கின்ற குறை இல்லாமல் நிறைய கொடுக்க வேண்டும். அப்படி குறையும் தான் அந்த குறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் காசு இருக்குது என்பதற்கு இந்த காசு செல்லாத காசு ஏதாச்சும் ஒண்ணு வச்சு உள்ள வச்சு மறைச்சு கொடுத்து எனக்குலாம் எப்படி கண்ணை கழிச்சு விட்டலாம் என்று காசை மறைச்சுக்கிறதுல கொடுக்காம வாங்குறவரும் என்ன செய்யணும், உண்மையை சொல்லணும். இந்த பணம் செல்லுமான்னு தெரியல, பாத்துக்கோங்க. நான் 2-3 இடத்துல கொடுத்துட்டேன். அது குறிப்பா அந்த கண்ட்ராக்டர்லாம் கொடுக்கும்போது அவங்க தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை இது செல்லும் செல்லாதுன்னு சொல்றாங்க அவங்க தான். ஏன்னா அப்ப நான் கொடுத்துட்டேன், எல்லாமே எல்லா கண்ட்ராக்டரும் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மறைச்சுக்கச்சு எல்லாம் தள்ளி விட்டுலாம் என்று ரெண்டு பேர்த்துக்குமே, வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த பொருளை வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த இருவரும் உண்மையை கூறி, அப்படி கூறினால் பூரிக்கலகுமா, அந்த இருவருக்கும் பரக்கத்து செய்யப்படும். இருவருக்கும் பரக்கத்து, வியாபாரிக்கும் பரக்கத்தாக இருக்கும். வாங்கிய பொருளை இவரும் அதை அனுபவிக்கும் பொழுது அந்த பொருள் இவருக்கும் ஒரு பரக்கத்தை அளிக்கும்.
பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? தையிபானா அதுக்கு அர்த்தம் இல்லை, ஏன்னா பொருள் இல்லை. நம்ம என்னென்னலாம் நினைக்கணுமோ எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளலாம். பரக்கத்துனா என்ன? பரக்கத்துனா ஒரு பொருள் நிறைய வர்றதா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு குட்டி தான் போடுது, நாய் என்ன செய்யுது? நிறைய குட்டி போடுது. நாய் அதிகமாக அறுக்கப்படுதா, ஆடு அதிகமாக அறுக்கப்படுதா? பரக்கத்து எங்க இருக்குது? பரக்கத்து என்பது அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டம்ளர் பாலை வைத்து அங்கு இருக்கின்ற 80 சஹாபாக்களுக்கு அதிகமானவர்கள் குடித்தார்கள். ஆனா பாலுடைய டம்ளர் அப்படியே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே இன்னும் கொஞ்சம் குடியுங்கள், இன்னும் கொஞ்சம் பாலை குடியுங்கள் என்று சொல்லும் பொழுது லா அஜிது இல்லை, என்னால் முடியாது, குடிக்க முடியாது, குடிப்பதற்கு இடம் இல்லை. நம்ம சொல்ற மூக்கு முட்டை குடிக்கிறது அது மாதிரி குறவரைக்கு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அனைவருமே வயிறறைம்ப குடித்தோம், ஆனால் பால் குறையல. சந்தோஷம் எது? பரக்கத் எது? பரக்கத் இதான் பரக்கத். ஒரு கோழி இருக்குதுன்னா அந்த கோழி என்ன செய்யுது? முட்டை இடுது. நாட்டுக்கோழி 21 முட்டை தான் விடும், 21 நாளைக்கு தான் முட்டை இடும். அப்புறம் அது அடக்காக்கும், அப்புறம் குஞ்சு வரைக்கும், அப்புறம் 6 மாசம் கழிச்சு அடுத்து முட்டை விடும். அப்போ மொத்த வருஷத்திலேயே மொத்தத்தில் முட்டை எத்தனை? 40 முட்டை தான். 40 முட்டைங்கிறது அதிகம் வருஷத்துக்கே. ஆனா இன்னைக்கு முட்டை எப்படி இருக்கு? டெய்லி கோழி வந்து முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது, டெய்லி போடுது. அதுல ஒரு கண்டுபிடிச்சு இப்ப ஒன்னும் கொஞ்சம் ஆய்வு இறங்கி இருக்காங்க. 30 நாள்ல ஒரு நாள் குட்டி இது முட்டை போடாதான். 30 நாளைக்கு தீனி போடுறது இருக்கு, ஆனால் அந்த ஒரு நாள் என்ன செய்யாது? முட்டை போடாது. அப்ப இப்ப ஆய்வு பண்றாங்க, அந்த ஒரு நாள் தீனி போடுறோம்ல, 500 ரூபாய்க்கு செலவு பண்றோம், ஆனா 500 ரூபாய்க்கு முட்டையை காணாமே. அப்ப செலவு பண்ற அளவுக்கு நமக்கு லாபம் வரணுமே என்று இந்த 31 நாளும் 30 நாளும் அந்த முட்டை போடுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை நாம் தயார் பண்ணணும். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பண்ணை, கோழி பண்ணை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கோழி என்னைக்குமா பகலாத்தே இருக்குது அப்படின்னு தீனியை திங்க என்ன செய்யும்? அன்னன்னைக்கு முட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு லைட் எரிஞ்சாத்தேன், லைட் ஆஃப் பண்ணிட்டுன்னா கோழி முட்டை போடாது. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? 6 மாசத்துக்கு 40 முட்டை கிடைச்சிச்சு. இன்னைக்கு 6 மாசத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான முட்டைகள் வந்து குமிழ்ந்து கொண்டே இருக்கின்றது. என்ன பரக்கத்து? எங்கே இருக்கின்றது பரக்கத்து? இதுதான் பரக்கத்து. அப்ப பரக்கத்து என்பது நம்ம கையில இல்ல. நீங்க எப்படி ஒரு பொருள்களை அபிவிருத்தி என்று நாம் சொல்கின்றோம், அதிகப்படுத்துவது என்று. எப்படி அதிகப்படுத்துவதற்கு மனிதன் பல வழிகளை கண்டுபிடித்திருக்கின்றானோ, இந்த மனிதனை படைத்த இறைவன் அவன் சில அபிவிருத்தியில் வைத்திருக்கின்றான். அந்த அபிவிருத்தி எங்கே இருந்து வர வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும். அதான் பரக்கத்து, அதான் ரஹ்மத்து. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பரக்கத்து பெற வேண்டும் என்பதற்காக, அழகியான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகள் எங்கோ அல்ல, இங்கே இருக்கின்றது. எதில் இருக்கின்றது? ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கின்றது. பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் அந்த பொய்யின் மூலமா வரக்கூடிய பணத்தில் என்ன இல்ல? பரக்கத்து இல்ல. கணவன் மனைவிக்கு பிரச்சனையாகும், பிள்ளைக்கு பிரச்சனையாகும். பணம் வந்தால் மேற்கொண்டு அதிகமான பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியாது. சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? ஹலாலான தொழிலில் இருக்கின்றது, பொய் சொல்லாத தொழிலில் இருக்கின்றது. நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். அதிகமான பணம் இருந்து பரக்கத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சொல்வார்கள், நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனால் மிக சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். சொல்வார்கள், முஸ்லீமிலே ஒரு ஆண் சம்பாதித்து கணவன், மனைவி, பிள்ளை, தங்கை அத்தனை பேரையும் என்ன செய்கிறார்? ஆடம்பரமாக வாழ்ந்து திருமணத்தை அழகான முறையிலே நடத்துகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் செய்கிறார்கள், குடும்பமே சம்பாதிக்கின்றது. ஆனால் திருமணத்துடைய பிரம்மாண்டமான காட்சி, நீங்க பிரியாணி போற மாதிரி எங்களால் போட முடியாது, நீங்க கல்யாணம் பண்ணி பெரிய அந்த விருந்துகள் போறீங்களே அது மாதிரி எங்களால் போட முடியாது என்று யார் சொல்கிறார்கள்? மனைவி சம்பாதிக்குது, பிள்ளை சம்பாதிக்குது, கணவன் சம்பாதிக்குது. ஒரு நாளைக்கு 1000, 2000 சம்பாதிக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், உங்களால் எங்களுக்கு செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப
அதாவது பிரமாண்டமாக என்ன செய்யுங்க, உங்களுடைய கல்யாணங்களை திருமணங்களை வைத்திருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அங்கே காட்டித் தருகின்றான். பரக்கத் என்பது அல்லாஹ் கொடுக்க வேண்டும், பணத்தில் கிடையாது, சம்பாத்தியத்தில் கிடையாது, தவறான வழியிலே செய்த முயற்சிகள் கிடையாது. நேர்மை, நியாயம், உண்மை, அதில் தான் என்ன இருக்கின்றது? பரக்கத் இருக்கின்றது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அமைதியான வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும் என்றால் யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்பி, அந்த வசனத்துக்கு அடுத்து 3வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அமிலு ரப்பிஹிம் தவக்கலூன், ஷைத்தான் தான் வழிகெடுக்கின்றான். ஷைத்தான் நல்ல மனிதர்களை வழிகெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி நல்ல மனிதர்களை வழிகெடுப்பதற்கு என்னல்ல, ஷைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க பட்டி கொடுத்து ஏதாவது செஞ்சீங்க, அதை எது செஞ்சீங்கன்னு என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம் என்று. நீங்க ஷைத்தான் மீது அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லை, ஷைத்தான் மீது நம்பிக்கை இருப்பதனால் உங்களுக்கு என்ன செய்யுது, பல வழிகளை சம்பாதிக்கின்றீர்கள். கடைசியில் பார்த்தா பணம் எங்கிட்ட போயிருக்கு, எதுல ஒண்ணு விட்டாதீங்க. ஆக நம்முடைய சந்தோஷத்தை எதில் வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஹலாலான முறையிலே, நேர்மையான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் கூடுதலோ குறைச்சோ, கொஞ்சமும் நிறைவாக குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். எனவே அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாக்கு அல்ஹம்துலில்லாஹ்.